7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.3 question number 3. What will be the sign of the product of the following? So பாருங்க first one பாத்தீங்கன்னா 16 times of negative integer. ஏதோ ஒரு negative integer ஆனா அதை 16 தடவை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் கேட்டிருக்காங்க. அதாவது அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 into இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோமே. ஸோ 1 into 1 இது 1. ஸோ 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் என்னது தான் 1 தான். அதே போல் -1 மல்டிப்ளை பண்ணாலும் அப்படி தான் சேமாக தான் வரும். -1 தான் எல்லாத்துலேயும் வருமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் -1 எடுத்துக்கிட்டீங்க அதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1 தான் வரும். ஸோ நல்லா கொஞ்சம் இது 2 தடவை -1 என்ன செஞ்சுருக்கேன் 2 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 தடவை மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ அது என்ன வந்துச்சு 1 வந்துச்சு. இப்போ -1 × -1 × -1 மூணாவது தடவை 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறேன் -1. ஸோ அப்படி -1 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை வேணால் +1 இன்டு மறுபடியும் ஒரு -1 இருக்கா. ஸோ ப்ளஸ் இன்டு மைனஸா. ஸோ -1 இது வந்து மூணாவது தடவை மல்டிப்ளை பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஆடில் வருது பாருங்க. ஸோ இதுதான். ஸோ அப்போது 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவ் வருது. 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா நெகட்டிவ் வருது. ஸோ அடுத்து 4 தடவை பண்ணாலும் என்ன தான் வரும் பாசிட்டிவ் தான் வரும். மறுபடியும் ஒரு -1 மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ இந்த -1 கூட ஆக்சுவலாக 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணது இது -1. மறுபடியும் ஒரு +1 மல்டிப்ளை ஆச்சுன்னா -1 மல்டிப்ளை ஆச்சுன்னா -, ப்ளஸ் அது வந்து +1 மாறிடும். அடுத்து 5 டைம்ஸில் -1. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பருக்கு எல்லாம் மைனஸ் வரும், ஈவன் நம்பருக்கு எல்லாம் என்ன வரும்னா ப்ளஸ் வரும். ஸோ இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம் இதில். அப்போது 16 டைம்ஸாக நெகட்டிவ் டீச்சர் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 16 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. 16 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே சிம்பிளாக தெரிஞ்ச வேண்டியது தான் பாசிட்டிவ் தான். நான் சொன்ன போல் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே என்ன தான் செய்யும் பாசிட்டிவில் தான் வரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த -1 மட்டும் இல்லை, எந்த நம்பர்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த 2 நம்பர் எடுத்துட்டாலும் அந்த நம்பர் எடுத்ததுக்கு மேக்னிட்யூட் சேமாக தான், பட் டேரக்ட் சைன் எல்லாமே சேமாக தான் வரும். சைன் எல்லாமே இதே பேட்டர்னில் தான் வரும். எப்போலாமே ஆல்டர்னேட்டிவ் தான் வரும். ஃபஸ்ட்டு மைனஸ் வந்தா அடுத்து ப்ளஸ் வரும், இல்லை ப்ளஸ் வந்தால் அடுத்து மைனஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போலாமே ஈவன் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸில் தான் வரும், ஆட் நம்பருக்கு எப்போலாமே மைனஸில் தான் வரும். ஸோ அதை நல்லா நான் வச்சுக்கிட்டு இந்த சம்மரி ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸு 16 வந்து ஈவன் 16 ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னு பட்சத்தில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the sign will be positive. அவ்வளோ 16 ஈவன் நம்பர் ஆச்சுன்னா நமக்கு வந்து சைன் வந்து என்ன செய்யும் பாசிட்டிவில் வரும். பிகாஸ் இட் இஸ் மல்டிப்ளை ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணுறாங்கல்ல 16 டைம்ஸ். ஸோ அதுதான். இதே போல் 29 டைம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது 29 என்ன நம்பர் ஆட் நம்பர். ஸோ 29 டைம்ஸ் 29 டைம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 29 ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் பட்சத்தில் த சைன் வில் பி என்னவா இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். சைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் மல்டிப்ளைட் எத்தனை மல்டிப்ளை ஆகுது ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சைன் வந்து நெகட்டிவில் வரும். இதே ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவில் வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.